வாவ், நீங்க உண்மையில முட்டாளங்க தான். இந்த நகரத்தோட மகா முட்டாள் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நன்றி. உன்னை நான் இதே வசப்படுத்துற நிலைமையில எங்கே விட்டுட்டு போக போறேன். வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி எனக்கு நீ அடிமையாவே இருந்துருவ. இன்னைக்கு முன்னால விஜயநகரத்தோட கௌரவத்தை போர்ச்சுகலுக்கு பெருமையா கொண்டு போக போறேன். அதுக்கப்புறம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சுயமரியாதை சுக்குநூறா போயிடும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எங்க கிட்ட சரணடைவாரு. அப்பல இருந்து எங்க ஆட்சி தான் இங்க நடக்கும். இது எல்லாமே என்னோட சாமர்த்தியமான ஏமாத்து வேலை. உங்க வேலை இன்னும் முழுசா முடியல மந்திரவாதி. மந்திரவாதி மாச்சிஸ். ஓ இல்ல, உங்களை அப்படி கூப்பிட கூடாது இல்ல. மாச்சஸ் த பாப்படோ. நீ சுயநினைவர்தான் இருக்கியா? உங்க பாஷையிலே சொல்லணும்னா புர்கிசி அப்ரசாத். புர்கிசி அப்ரசாத். உனக்கு போர்ச்சுகீஸ் பாஷை தெரியுமா? அதோட எனக்கு உங்க மொத்த ஜாதகமும் தெரியுமே மார்க்கேஸ் அவர்களே. அப்ப நீ எனக்கு வசியப்படலையா? வசியமான மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா உங்களை முட்டாளாக்க வேணாமா? மகாமந்திரி நீங்களா? ஆமா மந்திரவாதியே. அதுக்குள்ள என்ன அவசரம் மார்ச்சிஸ் அவர்களே? எங்க தப்பிக்க பார்க்கல, நான் உள்ள விட்டதால. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க. எல்லாம் செத்து வேலை. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால இது நம்ப முடியல. இது பெரிய ஏமாற்றம். ஏமாத்துனது நாங்க இல்ல, இது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் அங்க பாருங்க. பயம் இருக்கதான் செய்யும். என்ன நிலைமை அப்படி இருக்கே. மார்க்கிஸ் த பாப்புலர் அவர்களே, இந்த முட்டாள் நகரத்தோட மகா முட்டாளான நான் உங்க வசியத்துல இருந்து எப்படி விடுபட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க இல்லையா? நானே சொல்றேன் கேளுங்க. இப்ப என் நெத்தில அம்மனுடைய திலகம் இருக்கு. இனி யாரும் என்ன வசியப்படுத்த முடியாது. ஜெய் காளி மாதா. அப்படின்னா என்னால பண்ண வசியப்படுத்த முடியலையா? உங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா நாடகம் தான் ஆடினேன். அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களே, இது எல்லாமே சித்து வேலை, ஏமாத்து வேலை. அதே மாதிரிதான் இதுவும். காளி மாதாவுடைய இந்த சக்திக்கு முன்னாடி உங்க சித்து வேலையெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கவனம் என் திலகத்து மேலதான் இருந்தது. என் கண்களை பாரு. இப்ப சொல்லுங்க, முட்டாள்களுடைய மகாமந்திரி யாரு? அப்பதம் பப்பதம் 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 அப்பதம் பப்பதம். உண்மையிலே என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்கன்னு ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உங்களை பிடிக்க ஒரு திட்டத்தையும் தீட்டினேன். நீங்களும் ஒரு நல்ல முட்டாளை போல வந்து அதுல சிக்கிக்கிட்டீங்க. உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லியே ஆகணும் மாந்திரிகனே. எங்களை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க மேல சந்தேகம்
முதல்லயே வந்துடுச்சு. நீங்க ஒரு போர்ச்சுகல் நாட்டு உளவாளியா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கே. ஆனா நீங்க எங்க மகாராஜாவுடைய தலப்பாகையை திருடிட்டு போய் விஜயநகரத்துடைய கௌரவத்தை அழிக்கணும்னு பார்த்திருக்கீங்க. உங்க திட்டம் என்ன? தலப்பாகையை எடுத்துட்டு போய் மகாராஜாவுடைய தன்னம்பிக்கையை ஒரேடியா அழிக்கிறது தானே? நீ விஜயநகரத்தோட பலத்தை ரொம்ப குறைவா எடை போட்டுட்ட. இப்ப சொல்லுங்க ஐயா, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? உனக்கு என்னோட வசியப்படுத்துற திறனை பத்தி தெரியல பண்டிதரே. எந்த கடவுளாலையும் அதை தடுக்க முடியாது. இப்பவே நான் உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல வசியப்படுத்துறேன். இவங்க எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தலப்பாக்கி உன் கண்ணு முன்னாடி கொண்டு போறேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என் கண்களை பாரு. பாரு, நல்லா பாரு. ஐயோ அம்மா அம்மா, போதுமா போதும், கோவத்தை கட்டுப்படுத்திக்க. இதுக்கு மேல அடிச்சுன்னா இங்கேயே செத்து போயிடுவான். போதுமா போதும் போதும் போதும், விட்டுரு. மார்க்கஸ், எங்களுடைய அன்பை எங்களோட பலவீனமா நினைச்சு நீ தப்பு பண்ணிட்ட. மார்க்கஸ், எங்க நாட்டுல விருந்தாளிகளா வரவங்கள தெய்வத்துக்கு நிகரா பார்ப்போம். ஆனா அதே விருந்தாளி எங்க விரோதியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்கினதே கிடையாது. பல நூற்றாண்டுகளா எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கிட்ட கொள்ளையடிச்சு எங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்க முயற்சியில வெற்றி பெறவே முடியல. எங்களை பார்த்து நடுங்கி யுத்த களத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருக்காங்க. யுகம் யுகமா பல நூற்றாண்டுகளா எங்க நாடு பாரதமா இருந்தது, பாரதமா இருக்கு, பாரதமா தான் இருக்கும். இத பாத்தீங்களா? இது புலியுடைய தோல். எங்க நாடும் இப்படிதான். எத்தனையோ பேர் போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, கொண்டாடுனாங்க. எங்க நாடு இந்த தோல் மாதிரி சுருங்கிடுச்சு நினைச்சாங்க. எங்களோட நாடு வெறும் புலி தோல் போர்த்தின பசு இல்ல. உண்மையா தூங்கிக்கிட்டு இருக்கிற புலிய சீண்டி பாத்தீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். அது உங்களை ஒரேடியா அழிச்சிடும். எங்க நாட்டுடைய சுபாவமே இதுதான். மத்தவங்கள மாதிரி நாங்க தான் சக்திசாலின்னு தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டோம். நீ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்க, தோல்வியும் அடைஞ்சிருக்க. சரி, இப்ப சொல்லு, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? மார்க்கஸ், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இத உங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் போய் புரிய வச்சிடு. நாங்க அமைதியானவங்க, அமைதியை தான் விரும்புறோம். ஆனா அமைதியா இருக்கிற ஒரு கடல் என்னைக்கு திடீர்னு சீற்றம் கொள்ள ஆரம்பிக்குதோ அது உலகத்துல பேரழிவை உண்டாக்கும். நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க. நம்ம நாட்டோட எதிரிங்க ஏன் எப்பவும் மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து தாக்கணும். துணிவு இருந்தா அவங்களோட படையை கூட்டிக்கிட்டு வரணும். நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு போர்க்களத்துல நிரூபிச்சு காட்டுவோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். துணிச்சல் இருக்கா? 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 புடிச்சிட்டேன். நான் புடிச்சிட்டேன் மகாராஜா. மகாராஜா, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை புடிச்சிட்டேங்கிற தகவலை சொல்றதுக்கு தான் ஓடி வந்திருக்கேன்.
எதை பிடிச்சிங்க குருதேவா? திருடனை பிடிச்சிட்டேன் மகாராஜா. நான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டேன். குருதேவா இங்க மகாராஜா தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. மகாராஜா, நான் என்னோட திவ்ய ஞானத்தையும் திவ்ய சக்தியையும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க தாத்தாவோட தலப்பாகையை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டேமணி, அந்த திருடனை போய் புடி. அந்த தலப்பாகையை கொண்டு வந்து கொடு. ஐயோ குருதேவா. இந்தாங்க மகாராஜா, உங்க தாத்தாவோட புனிதமான தலப்பாகை. இவன் தான் அந்த திருடன். என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இது இந்த மார்ச்சிஸும் பண்டித ராமகிருஷ்ணனும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சதி. உன்னோட உண்மையான ரூபம் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மகாராஜா, உடனடியா பண்டித ராமகிருஷ்ணனை தூக்கு மேடையில ஏத்துங்க. வீரர்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணனை உடனே புடிங்க. அவனை உங்க தோள் மேல சுமந்து மனசார வாழ்த்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன். இங்க என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியம்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் மறுபடியும் உங்க முகத்துல கரிய பூசிட்டாரு. வீரர்களே, அந்த துரோகியை சிறைப்பிடிங்க. மந்திரியாரே. மகாராஜா, இதுக்கப்புறம் இவன் யாரையும் வசியப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவனோட ஒரு கண்ணை எடுத்து. மகாராஜா மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் மார்க்கஸ். மகாராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் ப்ளீஸ், இது தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டுடுங்க மகாராஜா. மகாராஜா, மார்ச்சிஸ்க்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பண்டித ராமகிருஷ்ணனை என்ன பண்றது? குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் திருடனும் இல்ல, குற்றவாளியும் இல்ல. இன்னும் சொல்ல போனா உண்மையான திருடனை கண்டுபிடிக்க இவன் தான் உதவி செஞ்சிருக்கான். இந்த திட்டத்தை தீட்டினது இவன் தான். இந்த திட்டத்தை பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தலப்பாகையை பத்தி தான். மகாராஜா, என்னைக்கு இந்த தலப்பாகை முதல் முறையா என் கைக்கு வந்ததோ அன்னைக்கே இதுல இருக்கிற சத்தத்தை நான் கவனிச்சேன். குருதேவா, மகாராஜா, உங்களுடைய பாட்டனார் உண்மையிலே ரொம்ப சாதுரியமானவர். விலை மதிக்க முடியாத இந்த ரத்தினத்தை யாரும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய தலப்பாகையிலே மறைச்சு வச்சிருந்திருக்காரு. தேவைப்படும் போது நாட்டு நல்லதுக்கு பயன்படுத்தும் தான் வச்சிருக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இந்த தலப்பாகை எங்கேயாவது பாதுகாப்பா வைக்கணும். இது யாரும் திருடிடக்கூடாது இல்லையா? இல்லைன்னா அனாவசியமா நான் தான் தூக்கு மேடைக்கு ஏற வேண்டியதாயிடும்.
பண்டித ராமகிருஷ்ணன் மறுபடியும் தப்பிச்சிட்டான். இவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. அந்த நல்ல நேரம் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கறேன். இதை வாங்கிக்கோ பண்டிதனே ராமகிருஷ்ணா. உன் புத்திசாலித்தனத்துக்கு என்னோட பரிசு. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு திறனையும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணன். குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. எனக்கு என்னோட தாத்தாவோட தலப்பாகை கிடைக்குமா? இந்தாங்க மகாராஜா. நன்றி நன்றி. மகாராஜா கிருஷ்ணதேவராய மகா